பூமிக்கு அடியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விசித்திரமான விஷயங்கள். 2003ஆம் ஆண்டு அட்டகாமா பாலைவனத்தில் விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, வெறும் 6 இன்ச் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனித எலும்புக்கூடு. விஞ்ஞானிகள் இத ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இது ஏதோ ஏலியன்ஸோட குழந்தையின் எலும்புக்கூடுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அத லேப்ல கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பிறகுதான் தெரிய வருது இது ஒரு சாதாரண மனித குழந்தையின் எலும்புக்கூடுன்னு. இந்த குழந்தை ஏதோ அரிய வகை ஜெனடிக் ப்ராப்ளத்துல பிறந்து இறந்து போயிருக்குதான். இந்த கண்டுபிடிப்பு அந்த டைம்ல ஏலியன்ஸ் தான் காரணம்னு உலகம் முழுக்க அதிர்ச்சி அடைய வைத்தது. அதே போல 16ஆம் நூற்றாண்டில் சில பழமையான புத்தகங்கள்ல ஒரு அதிசயமான நிகழ்வு குறிப்பிடப்பட்டு இருக்குது. அந்த டைம்ல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விசித்திரமான எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்பு கூடுக்கு 2 தலைகள் இருந்ததாகவும் 12 அடி உயரத்துக்கு இருந்ததாகவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்னு இன்னைக்கு வரைக்கும் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்குது. இதே போல பார்ட் 2 வீடியோ வேணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.